உங்க அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம டெல்ஃப் ஆதோ உடைய புரொடெக்ஷன் எக்ரீத்துக்கான ஒரு கடிதத்த இன்னைக்கு பார்க்கலாம். வாங்க இப்ப நம்ம அந்த கடிதத்தோடைய கேள்வியையும், அதற்கான பதிலையும் நாம இப்ப பார்க்கலாம். Vous recevez cette lettre pour un anniversaire. Invitation. Cher ami, retenez bien cette date, 10 mars 2025. Ce jour-là, vous êtes invité à fêter mes 35 ans à la salle des CEG à Lyon. À partir de 19h, je vous embrasse, Sophie. நீங்கள் பிறந்த நாளுக்கு இந்த அழைப்பை பெறுகிறீர்கள். அழைப்பிதழ். அன்பு நண்பர்களே, இந்த தேதியை கவனமாக நினைவில் கொள்ளுங்கள். 10 மார்ச் 2025. அந்த நாளில் நீங்கள் அழைக்கப்பட்டுள்ளீர்கள். நான் எனது 35வது ஆண்டு பிறந்த நாளை இசிஜி லியோன் மண்டபத்தில் கொண்டாடுகிறேன். இரவு 19 மணி முதல். அன்பு முத்தங்கள், சோஃபி. Vous répondez à Sophie, vous la remerciez et acceptez son invitation. Vous vous renseignez sur les moyens de transport pour aller à CEG Lyon et vous lui demandez ce que vous pouvez apporter à la fête. 60 à 80 mots. நீங்கள் சோஃபிக்கு பதிலளிக்கிறீர்கள். நீங்கள் அவளுக்கு நன்றி சொல்லி அவளின் அழைப்பை ஏற்றுக்கொள்கிறீர்கள். எவ்வாறு சேஏஜி லியோன் ஆகிய இடங்களுக்கு போக்குவரத்து வழிகளைப் பற்றி நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்கிறீர்கள். மேலும் அவருடைய விருந்துக்கு நீங்கள் என்ன கொண்டு வரலாம் என்று அவர்களுடன் ஆலோசனை கேட்கிறீர்கள். இந்த கடிதத்தை நாம் 60 மூவிலிருந்து 80 மூ வரைக்கும் எழுத வேண்டும். இதுதான் அந்த கேள்வி. இப்ப நாம இந்த கேள்வி என்ன டைப் ஆஃப் கேள்வி அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கணும். இது நாம ஒரு நண்பருக்கு எழுதக்கூடிய கடிதம். இது ஒரு கண்டிப்பா ஒரு ஆஃபீஸ் மேலாளருக்கோ, அல்லது ஒரு சூப்பர்வைசருக்கோ, ஒரு கம்பெனிக்கோ அப்படி எழுத வேண்டிய கடிதம் கிடையாது. அதனால இந்த கடிதத்த நாம எழுதும்போது, அவங்கள்கிட்ட நம்மளுடைய அன்ப வெளிப்படுத்துற மாதிரி இருக்கணும். ஏன்னா, அவங்க நம்மளுடைய நண்பர். அதனால நம்ம பயன்படுத்துகிற வார்த்தை மேக்ஸிமம் ஊவெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். அதுக்கு பதிலாக தி, தா, துவா அப்படின்ற வார்த்தைய தான் நாம பயன்படுத்தணும். இதுல பொதுவா காமனான வார்த்தை அப்படின்றத இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோக்கள்லாம் லெட்டர எப்படி எழுதுறது அப்படின்றதுல நான் சொல்லியிருக்கேன். அதுபடி மா, ஷெரி அப்படின்ற வார்த்தைய பயன்படுத்தலாம். ஜெ வை பியன் அப்படின்ற வார்த்தைய பயன்படுத்தலாம். நீ உங்க குடும்பத்துல எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்ற காமன் வார்த்தைய பயன்படுத்தலாம். "ப்ரான்ஸ் சான் de toi, je t'embrasse bientôt" இப்படின்ற வார்த்தைய பயன்படுத்தி, நாம மினிமமா ஒரு 60லேருந்து 80 வரைக்கும் கொண்டு போயிடணும். வாங்க இப்ப நாம இந்த லெட்டர, இந்த கேள்விக்கான பதில எப்படி எழுதுறதுன்றத இப்ப பார்க்கலாம். Bonjour ma chère Sophie. Je vais bien. J'espère que tu vas bien et que ta famille va bien aussi. Je suis très contente d'avoir reçu ton invitation. Je te remercie de m'avoir invité. Je viendrai à ton anniversaire. Nous fêterons ensemble tes 35 ans. La salle des fêtes qui est à CEG Lyon
est très loin de moi. Est-ce qu'il y a un moyen de transport pour aller à CEG Lyon? Dis-moi quel transport je devrais prendre. Dis-moi ce que je dois apporter à la fête. Écris-moi vite. J'attends ta réponse. Prends soin de toi. Je t'embrasse. À bientôt. Rani. வணக்கம், என் அன்பான சோஃபி. நான் நன்றாக இருக்கிறேன். நீயும் உன் குடும்பமும் நன்றாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். உன் அழைப்பை பெற்றதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை அழைத்ததற்கு நன்றி. உன் பிறந்த நாளுக்கு நான் வருவேன். உன் 35வது பிறந்த நாளை நாம் ஒன்றாக கொண்டாடுவோம். நான் இருக்கும் இடத்திலிருந்து சிஇஜி லியோன் ரொம்ப தொலைவில் உள்ளது. சிஇஜி லியோனுக்கு செல்ல போக்குவரத்து வசதிகள் உள்ளதா? நான் என்ன போக்குவரத்தை எடுக்க வேண்டும் என்று என்னிடம் சொல்லுங்கள். பார்ட்டிக்கு நான் என்ன கொண்டு வர வேண்டும் என்று சொல்லு. எனக்கு சீக்கிரம் எழுது. உன் பதிலுக்காக காத்திருக்கிறேன். உன்னை கவனித்துக்கொள். அன்பு முத்தங்கள். விரைவில் சந்திப்போம். ராணி. இப்படிதான் நம்ம இந்த கடிதத்தை எழுதணும். இந்த கடிதம் சுமார் 60லிருந்து 80 இருக்கும் இந்த கடிதம். ஏன்னா இதை நம்ம எழுதுறதா இருந்தால் பேயாவுக்கு எழுதுறதா இருந்தாலும் இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் எழுதலாம். அது நம்ம எவ்வளவு வேணாலும் நம்ம சேர்த்து எழுதலாம். நமக்கு இந்த அளவு தான் கேட்டிருக்காங்க. அதுக்காக நம்ம ஒரு மேக்ஸிமம் இது 80, 90 மோக்குவ பயன்படுத்தி நாம இந்த கடிதத்தை எழுதி முடிக்கணும். இதுல முதல்ல போன்ஜூர் என்ற வார்த்தையை நான் சொல்லியிருக்கோம். அந்த வார்த்தை நம்ம மேக்ஸிமம் பயன்படுத்தக்கூடாது. நம்ம சும்மா சாதாரண சொல்லணுன்றதுக்காக அது மாதிரி நான் சொல்லிட்டேன். மா ஷெர் சோஃபி அது மட்டும் சொன்னா போதும். இந்த கடிதத்துல நாம இன்னொன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம யாருக்கு கடிதம் எழுதணும், எழுதக்கூடிய ஆளு ஆணா, பெண்ணா அப்படின்றத நாம கன்ஃபார்மா தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் நம்ம எழுதுறது ரொம்ப ஈஸியான ஒண்ணு. இப்படிதான் நம்ம எழுதி கடிதத்த எழுதி எழுதி பழகிக்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம்.